ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாதம் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெறும் சட்டியில் ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 4 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூனு தனியா, இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் 1 கப்பு தேங்காய் பூ அதையும் போட்டு ஒரு 4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு அதில் வெறும் சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இப்போ பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்தே வந்துருச்சு. அதை எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து ஒரு பூ, பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இந்த பாருங்கள், அந்த மசாலா அரைச்சாச்சு, நம்ம வறுத்து அந்த பொடியை அரைச்சி அந்த பொடியை எடுத்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம வெங்காயம், பட்டை கிராம்பு போட்டு வெடிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதிலையே நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு வேக வச்ச மொச்சை, அதாவது காஞ்ச மொச்சையாக இருந்தால் ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. பச்சை மொச்சையாக இருந்தால் சும்மாவே வேக வச்சு வச்சுக்கோங்க. அதையும் வேக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுருங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா தக்காளி போட்டுக்கலாம். தேவை இல்லைன்னா தக்காளி போட தேவையில்லை. நான் ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன், அரைச்சி விட்ருக்கேன் மிக்சியில். அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ புளியை கரைச்சி விட்டுருங்க. விட்டு இப்போ பவுட்ரு, நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு, மசாலா பவுடரையும் போட்டுட்டு இப்போ கத்திரிக்காயும் போட்டுருங்க. அந்த வதக்கி வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் அதோட போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்து புளி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ வந்து சாதம் வந்து ஒரு 80% வேக வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி இல்லாமல், தண்ணி அளந்து 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி விட்டு வைக்கணும். நம்ம ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்து விட்டு மூடியை போட்டு மூடி ஒரு விசில், குக்கரை போட்டு ஒரு விசில் விட்டுட்டா சூப்பரான வாங்கிபாத், அதாவது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை, தேங்க்யூ. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் விட்டுருக்கேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.